Hi friends, என் பேர் மோகன்ராஜ். இப்போ Kaashiv Infotech மூலமா ப்ளேஸ் ஆயிட்டேன். இப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பர்சனுங்க. அவனை விட அவங்க அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸுங்க. ஸோ நம்மளுடைய மோகன்ராஜை பற்றி தான் பேச போகிறேங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த மதுராந்தகம்லேருந்து வந்திருக்காருங்க. மதுராந்தகம் வந்து திருப்புர சுந்தரி பாலிடெக்னிக் காலேஜில் டிப்ளமா மெக்கானிக்கல் 2020 பாஸ்ட் அவுட்டுங்க. ஓகேவா? ஸோ அப்பா எனக்கு அவன் தம்பியை ரொம்ப ரொம்ப எனக்கு க்ளோஸுங்க. ஓகேவா? ஸோ அவங்க அப்பா அதை விட எனக்கு க்ளோஸுங்க. ஸோ இவனோட ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதோ அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்குங்க. கிளைண்ட்லாம் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறதோ அருமையான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோகன்ராஜை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணுங்க. ஸோ அந்நியாயத்துக்கு டெடிக்கேஷன், அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க, விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ நான் சந்தோஷப்படுவேன். அவங்க கூட இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியான ஒரு பர்சனை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசிகிட்ருக்கேன். அவன் இன்றைக்கி ப்ளேஸ் ஆகிட்டாங்க. டிப்ளமாவில் மெக்கானிக்கில் வேலையே கிடைக்காது, ஐடிக்குள்ளே நுழைய முடியாதுன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த மோகன்ராஜுங்க. ஸோ முயற்சி, பயிற்சி, இல்லை போராட்டம் எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஒருத்தங்கிட்ட அவன் ஜெயிச்சதாக சரித்திரம் இருக்காதுங்க. அதை உண்மையாகவே மனசார எடுத்து வேலை செய்கிற, முயற்சி செய்கிற ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி வெற்றியாளன் தான் நம்ம மோகன்ராஜ் மாதிரிங்க. வாழ்த்துக்கள் மோகன்ராஜ், இன்றைக்கி நீ ஜெயிச்சிருக்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மனசை தொடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மகிட்ட படிப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் நம்ம மனசை தொடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பழகும் போது தான் தெரியும் அவங்க எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க, ஜோக் அடிப்பாங்க, செம்மையாக நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அப்படின்னா அது நம்ம மோகன்ராஜ் கிட்ட தாங்க. மோகன்ராஜ், நான் கேட்குற கேள்வி நீங்கள் எந்த ஊர், எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இயருங்க? உங்களை பற்றி நீங்கள் பர்சனலாக ஒரு வார்த்தை சொல்லலாங்க. என் பேர் மோகன்ராஜ், செங்கல்பட்டுலேருந்து வரேன். 2020 பாஸ்ட் அவுட். நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். நான் ப்ரீவியஸாக நான் ஆட்டோமொபைலில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த லாக்டவுனால் என் ஜாபும் போயிடுச்சு. சரி, அடுத்து நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது நெட்டில் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சாரோட வீடியோ நான் பார்த்தேன் ஆன்லைனில். சரி, ப்ளே பண்ணி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா நாலேஜபுளாகவும் இருந்தது. கோடிங்லாம் இவ்வளோ சிம்பிளாக இருக்குமா அப்படின்ட்டு சரி சார்கிட்ட நான் கேட்டேன். சரி, நமக்கு இந்த நாலேஜ் நம்ம எப்படி சார் கெயின் பண்ண முடியும், என்னால் கோடிங்லாம் நான் கற்றுக்க முடியுமா என்னால் அப்படின்லாம் நான் கேட்டேன். அதனால் ஈஸியாக கற்றுக்க முடியும், ஆனால் நீ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொன்னார் சார். ஸ்டார்டிங்கில் எனக்கும் வரல, பட் சார்கிட்ட நிறைய டவுட்லாம் கேட்டு ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் சரி அவர் சொன்ன கைடன்ஸ் மூலிமா தான் எல்லாமே நான் டீட்டெயிலாக படித்து இப்போ நான் ஒரு நல்ல ஜாப்பில் நான் இப்போ போயிருக்கேன். சரி, ஓகே. கோடிங் கஷ்டன்றாங்க தம்பி, அதுவும் நீங்கள் டிப்ளமா மெக்கானிக்கல் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் மோகன்ராஜ் தான் அவங்க முன்னாடி நிற்கிறாருங்க. வெற்றி ஆனாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நிற்கிறாருங்க. சரி, டிப்ளமா மெக்கானிக்கல் தம்பி, சத்தியமாக கோடிங் வராது. எப்படி அந்த கோடிங் கற்றுக்கிட்டீங்க? கோடிங் வருமா வராதா? வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு சின்ன கைடன்ஸுங்க. உங்களுமா ஒரு டிப்ளமா மெக்கானிக்கல் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வேணும் தம்பி. அதுக்காக இப்போ கோடிங் நம்ம பார்க்கும்போது அது கஷ்டம், எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ கஷ்டம்ன்ட்டு. தெரியாதவங்க தான் அது சொல்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள், கோடிங்லாம் ஈஸின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் கோடிங் கஷ்டம் தான் சொல்லிட்டு இருந்தேன். என் சார்கிட்ட சொல்லும் போது கூட, சார் கோடிங் ரொம்ப கஷ்டம் சார், எப்படி சார் நான் ரெகனைஸ் பண்ணி நான் கோடிங்லாம் எப்படி சார் நான் ரன் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் கேட்டேன். ரொம்ப ஈஸி தான், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்லேருந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு படிப்படியாக உட்காந்து எப்படிலாம் ப்ராஜெக்ட் ஃப்ரண்ட் அண்ட் எப்படி, பேக் எண்ட்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்தாரு. ஈஸி தான் கோடிங்கிறது. வேலைக்கு போயிடலாமா தம்பி? ஐடி வேறு டவுனுன்றாங்களே, உண்மையா என்ன பேசுகிறீங்க அதை பற்றி? ஐடின்றது டவுனுன்றது வெளியில் தான் சார் சொல்கிறாங்க. ஆனால் நாலேஜ் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு தேவை. இந்த சும்மாலாம் நானும் படிச்சுட்டேன் போய் எடுத்துகிட்டு போய் காட்டினன்றதுலாம் கிடையாது சார். நாலேஜ் அவங்களுக்கு தேவை. நாலேஜ் இவனுக்கு நம்ம எடுக்கிறோம்னா இவனுக்கு நாலேஜ் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. கண்டிப்பாக வேலை இருக்குன்றீங்க. வேலை இருக்குது சார். சரி, அப்புறம் டிப்ளமாவை எடுக்கிறாங்களா தம்பி? எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எடுக்கிறாங்க, ஆனால் நாலேஜ் இருக்கணும், அவ்வளோதான். கான்ஃபிடென்ட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. கோடிங் நாலேஜ் எனக்கு இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் தம்பி. பட் ஆனால் ஃப்ளூயண்ட்டாக பேசவும் தெரிஞ்சிருக்கணும், தமிழும் இங்கிலீஷும். பட் தைரியமாக பேசணும், போல்டாக. இதுதான் பேசிக்காக. சார், கண்டிப்பாக நான் உங்களோட சேர்ந்து நானுமே வாழ்த்துறேங்க மோகன்ராஜை, என் தம்பிங்க. சரி, உண்மையாகவே வெளிப்படையாக நான் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன்றதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. டிப்ளமா வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்கிற ஒவ்வொருத்தருமே மோகன்ராஜை பாருங்கள், உங்கள் முன்னாடி ஒரு வெற்றியாளர் நின்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் உங்கள் கூட சேர்ந்து அவரை நான் வாழ்த்துறேங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மோகன்ராஜ். நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். நான் 2020 பாஸ் அவுட் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் நான் படித்தேன். லாக்டவுனால் என்னால் மெக்கானிக் ஃபீல்டில் ஜாப் கண்டினியூ பண்ண முடியல. ஐடி ஃபீல்டில் நுழையிறது நான் எப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் சாரோட வீடியோ பார்த்தேன். காஷ் இன்ஃபோடெக்கில் நான் ஜாயின் பண்ணேன். காஷ் இன்ஃபோடெக் நல்லா ட்ரைனிங் கொடுத்ததுனால நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு இப்போது காஷ் இன்ஃபோடெக் மூலிமா நான் கம்பெனியில் இப்போ ப்ளேஸ் ஆகிட்டேன். தேங்க்யூ டு காஷ் இன்ஃபோடெக். நீ டிப்ளமோ மெக்கானிக்கல் தான், ஆனால் நீ ஈஸியாகலாம் படிச்சுட்டேன், நீ எப்படி படிக்கிறியோ அதை போஸ்ட் பண்ணி தான் நீ உள்ளே போகிறது அப்படின்னாரு. நான் யோசித்தேன், பட் கோடிங் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு இருந்தேன். சரி இப்போது பரவாயில்லன்னும் போது முன்னைக்கு இப்போ நான் வந்து கோடிங் நான் எவ்வளோ ரெட் ஆப்ரேஷன்லாம் முதல்ல விஷுவல் ஸ்டூடியோலாம் என்னதுன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ விஷுவல் ஸ்டூடியோ எல்லாமே இப்போ எனக்கு சார் மூலியமாக தான் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணி இப்போ ஒரு ஐடி ஃபீல்டில் இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்பெனி நேம் சொல்ல வேண்டாம், எப்படி இருக்குது கம்பெனிங்க அதை பற்றி சொல்லலாம். உண்மையாக சேலரி சூப்பர் சேலரியில் பிளேஸாக இருக்கார், உண்மை தான், நான் ஒத்துக்கணும். அதுங்க சொல்லலாம் கம்பெனி பற்றி சும்மா. கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரே ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க. அதுவும் எங்கள் டிஎல் அதை விட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன். என் ஃப்ரெண்டு எப்படி ரெகுலராக பேசுகிறானோ அதே மாதிரி பேசுகிறாரு. இது மாதிரி சூப்பரில் லக்கியஸ் எப்படி சொல்லுவீங்க?